ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். நவம்பர் மந்தோட டாப் 100 கரண்ட் அஃபேர் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்டிபிசி கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்டுக்கான எக்ஸாம் வந்து ஜூனில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெய்லி மார்னிங் வந்து 11 o'clock கரண்ட் அஃபேருக்கான கிளாஸும், ஈவினிங் 7 o'clock வந்து மேக்ஸ், ரீசனிங், ஜிகே கொஸ்டினும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டெய்லி வரக்கூடிய கிளாஸஸை மிஸ் பண்ணாமல் பாருங்க. நான் இப்போ தான் ரயில்வே படிச்சுட்டு இருக்கேன், எஸ்எஸ்சிக்கு இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸ்ல இப்ப ரீசெண்டா என்டிபிசி கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்டுக்கான செலெக்ஷன் பேட்ச், எஸ்எஸ்சி ஜிடிக்கான செலெக்ஷன் பேட்ச், டெக்னீஷியன் கிரேட் 1 and 3க்கான ஃபைனல் பேட்ச், ஆர்ஆர்பி ஜேஇக்கான ஃபைனல் பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு கோர்ஸ்லேயே உங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்ட்டான கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். இந்த பேட்சஸ்ல எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான சிலபஸ், மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே கையில கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும். ஓகே, ஸோ இந்த கிளாஸோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1999. எல்லா சப்ஜெக்ட்டுமே இதிலே கவர் பண்ணிடுவோம். லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். 1 year வேலிடிட்டியில ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. நான் செக்ஷன் கண்ட்ரோலருக்கு அப்ளை பண்ணிருக்கேன் மேம், எனக்கு செக்ஷன் கண்ட்ரோலருக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், எஸ்எஸ்சி ஜிடிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், என்டிபிசிக்கான டெஸ்ட் பேட்ச் வேணும், இந்த எக்ஸாமுக்கு டெய்லி பேசிஸ்ல நான் கரண்ட் அஃபேர் படிக்கணும், கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச் அண்ட் பிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499, கரண்ட் அஃபேருக்கான ஃபீஸும் 499. நீங்க கரண்ட் அஃபேர் ஜாயின் பண்றீங்கன்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்குனாலும் இந்த நம்பருக்கே நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நாம ஒரு 3 கிளாஸ் வந்து கொண்டு போனோம். நவம்பர் மந்தோட டாப் 100 கரண்ட் அஃபேருக்கு ஒரு 4 கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். அந்த கிளாஸஸை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா நம்ம யூடியூபோட பிளேலிஸ்டுக்குள்ள கரண்ட் அஃபேர் 2025ன்னு ஒரு பிளேலிஸ்ட் வந்து கொடுத்திருப்பேன். அதுல உங்களுக்கான கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் பர்சன் ஹேஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த யுஎஸ் அம்பாசிடர் டு இந்தியா? ஓகே, ஸோ அமெரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு அனுப்பப்பட்ட அந்த தூதரோட நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவுக்கான அமெரிக்க தூதராக நியமிக்கப்பட்ட நபர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா செர்ஜியோ கோர். ஓகே, செர்ஜியோ கோர் தான் அமெரிக்காவில இருந்து இந்தியாவுக்காக அனுப்பப்பட்ட அந்த தூதர், செர்ஜியோ கோர். Who became the first Indian to lead OICA, Organization of Motor Vehicle Manufacturers? OICA சர்வதேச மோட்டார் வாகன உற்பத்தியாளர்கள் அமைப்பு. இதை வழிநடத்திய முதல் இந்தியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா சைலேஷ் சந்திரா. ஓகே, சோ இந்த OICA ஓட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா பாரிஸ், பிரான்ஸ்ல இருக்கு. இந்தியா கண்டக்டட் எக்ஸசைஸ் வின்பேக்ஸ் 2025 வித் விச் கண்ட்ரி? இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து வின்பேக்ஸ் 2025 என்ற போர் பயிற்சியை நடத்தியதுன்னு கேட்டிருக்காங்க. சோ இந்தியா பாத்தீங்கன்னா பல்வேறு நாடுகள் கூட ராணுவ பயிற்சி, கடற்படை பயிற்சி இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் பண்ணுவாங்க. சோ அது எந்தெந்த நாடுகள் கூட பண்றாங்க, இந்த 2025ல பண்றது எத்தனாவது எடிஷன், 2026ல நடக்கு அப்படின்னா இனி வரக்கூடிய நாள்ல நடக்கு அப்படின்னா அது எத்தனாவது எடிஷன், எங்க நடந்திருக்கு, நம்ம இந்தியாவுல நடந்திருக்கா இல்ல அந்த கண்ட்ரில நடந்திருக்காங்கிறத நீங்க வந்து படிச்சுக்கணும். ஓகே, அப்போ வின்பேக்ஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா எந்த 2 நாடுகளுக்கு இடையிலான அந்த ராணுவ பயிற்சி அப்படின்னா வின்னு, அதுல என்னென்ன லெட்டர்லாம் இருக்கு, வீனா என்னது வியட்நாம், ஓகேவா, இன்னுனா என்னது இந்தியா. அப்போ வியட்நாமுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான அந்த ராணுவ பயிற்சி தான் என்ன அப்படின்னா வின்பேக்ஸ் 2025. அப்ப வின்பேக்ஸ் 2025ங்கிறது இந்தியா எந்த நாட்டு கூட சேர்ந்து நடத்தக்கூடிய அந்த ராணுவ பயிற்சி அப்படின்னா வியட்நாம் கூட. புரிஞ்சிருச்சா? அதுலயே ஆன்சர் இருக்கு. வீனா வியட்நாம், ஐஎன்னா இந்தியா. ஓகே, அப்ப இந்த 2025ல நடந்த இந்த மிலிட்டரி எக்ஸசைஸ் வந்து எத்தனாவது எடிஷன், எத்தனாவது பதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6வது பதிப்பு, 6th எடிஷன். இது எங்க நடந்திருக்கு அப்படின்னா வியட்நாமோட தலைநகரமான ஹனோயில நடந்திருக்கு. ஓகே, யாரு கூட அந்த ராணுவ பயிற்சி நடத்துறோம், எத்தனாவது எடிஷன், எங்க நடந்திருக்கு. ஓகே, இதை நல்லா படிச்சுக்கோங்க. Where was India's first MWH scale vanadium redox flow battery integrated? இந்தியாவின் முதல் MWH அளவிலான வெனடியம் ரெடாக்ஸ் ஃப்ளோ ஃபேக்டரி எங்கு திறக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பேட்டரி வந்து எங்க இனாகிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நொய்டால இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே,
அடுத்த கொஸ்டின். விச் சவுத் ஏசியன் நேஷன் பிகேம் த ஃபர்ஸ்ட் டு ஜாயின் த யுனைடெட் நேஷன் வாட்டர் கன்வென்ஷன்? ஐக்கிய நாடுகள் சபையின் நீர் மாநாட்டில் முதலில் இணைந்த தெற்காசிய நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ். ஓகே, ஸோ இந்த யுனைடெட் நேஷன் வாட்டர் கன்வென்ஷன்ல நம்ம இந்தியா வந்து மெம்பரா இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து மெம்பரா இல்லை. உங்களுக்கு அப்படியும் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ யுனைடெட் நேஷன் வாட்டர் கன்வென்ஷன்ல முதல்ல இணைந்த சவுத் ஏசியன் கண்ட்ரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ். நம்ம இந்தியா வந்து இதுல மெம்பரா இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியா வந்து இதுல மெம்பரா இல்ல. ஓகே, சோ இதையும் சேர்த்து நீங்க வந்து படிச்சுக்கோங்க. இந்தியா வந்து அதுல வந்து உறுப்பினரா இல்ல. விச் சிட்டி வில் ஹோஸ்ட் செகண்ட் ஹூ ட்ரெடிஷனல் மெடிசின் குளோபல் சமிட்? இரண்டாவது உலக சுகாதார அமைப்பின் பாரம்பரிய மருத்துவ உலகளாவிய உச்சி மாநாட்டை எந்த நகரம் நடத்த உள்ளது? சோ ஹூவோட செகண்ட் ட்ரெடிஷனல் மெடிசின் குளோபல் சமிட். ஓகே, சோ ரெண்டாவது பாரம்பரிய மருத்துவ உச்சி மாநாடு எங்க நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுல நடக்க போகுது. இந்தியாவுல எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லியில நடக்க போகுது. ஓகே, சோ இது எத்தனாவது மாநாடுங்கிறதையும் பாத்துக்கோங்க. செகண்ட் மாநாடு. சோ இந்த 2025ல நடக்கிறது எங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுல நியூ டெல்லியில நடக்கு. இந்த ஹூவோட ஹெட் குவார்டர்ஸ், ஹூனா என்னது, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா ஜெனீவா சுவிட்சர்லாந்துல இருக்கு. இது எப்ப நிறுவப்பட்டது அப்படின்னா 1948ல வந்து ஹூ வந்து நிறுவப்பட்டது. Where was the 15th இந்தியா வியட்நாம் டிஃபென்ஸ் பாலிசி டயலாக் ஹெல்டு? 15வது இந்தியா வியட்நாம் பாதுகாப்பு கொள்கை உரையாடல் எங்கு நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. வியட்நாமோட தலைநகரமான ஹனாயில வந்து நடந்திருக்கு. ஓகே, சோ எங்க நடந்திருக்கு? வியட்நாமோட தலைநகரம் ஹனாயில நடந்திருக்கு. Which bank launched M Circle, a banking program exclusively for women? பெண்களுக்காக பிரத்யேகமாக M Circle என்ற வங்கி திட்டத்தை அறிமுகப்படுத்திய வங்கி எதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா AU ஸ்மால் பினான்ஸ் பேங்க். ஓகே, சோ M பேங்க் அப்படிங்க M Circle. ஓகே, M Circle அப்படிங்கக்கூடிய அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்திய பேங்க் எது அப்படின்னா AU ஸ்மால் பினான்ஸ் பேங்க். யாருக்காக அப்படின்னா விமனுக்காக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. Which city has been ranked as Asia's happiest city? ஓகே, சோ ஆசிய கண்டத்துல, ஓகே, ஆசிய கண்டத்துல மிகவும் மகிழ்ச்சியான நகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, வேர்ல்டுல இல்ல. சோ வேர்ல்டுல ஹாப்பியான கண்ட்ரி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்லாந்து. ஓகேவா, இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது எது அப்படின்னா ஏசியாவுல ஹாப்பியஸ்ட் சிட்டி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆசியாவின் மகிழ்ச்சியான நகரமாக எந்த நகரம் தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ளது? எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்பை. ஆசிய கண்டத்துல மகிழ்ச்சியான நகரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்பை வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பெய்ஜிங். பெய்ஜிங் எங்க இருக்கு? சைனாவுல இருக்கு. மூணாவது பாத்தீங்கன்னா ஷங்கை. ஷங்கை அதுவும் சைனால தான் இருக்கு. இந்த 3 நகரங்கள் தான் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் பிளேஸ்ல இருக்கு. ஏசியாஸ் ஹாப்பியஸ்ட் சிட்டி நல்லா பாத்துக்கோங்க. ஏசியாவா வேர்ல்டாங்கிறத பாத்துக்கணும். ஏசியாஸ் ஹாப்பியஸ்ட் சிட்டி எது அப்படின்னா மும்பை. செகண்ட் வந்து பெய்ஜிங். ஓகே, சைனால இருக்கக்கூடிய பெய்ஜிங். தேர்டு சைனால இருக்கக்கூடிய ஷாங்காய். Which day is celebrated as National Legal Services Day in India? இந்தியாவில் எந்த நாள் தேசிய சட்ட சேவைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது? எந்த நாள் அப்படின்னா நவம்பர் 9. ஓகே, அடுத்த கொஸ்டின். What is the name of India's first quantum computing chip developed by QPI AI? QPI AI ஆல் உருவாக்கப்பட்ட இந்தியாவின் முதல் குவாண்டம் கம்ப்யூட்டிங் சிப்போட நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ என்ன அப்படின்னா 25 qubit QPU. ஓகே, அடுத்த கொஸ்டின். Which state became the first to introduce paid menstrual leave? ஓகே, சோ மகளிருக்கான அந்த மாதவிடாய் விடுப்பு இருக்கு இல்லையா, சோ ஊதியத்துடன் கூடிய மாதவிடாய் விடுப்பை முதலில் அறிமுகப்படுத்திய மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகா. ஓகே, சோ பெய்டு மென்சுரல் லீவ். ஓகே, ஒரு 3 days பெய்டு மென்சுரல் லீவ் வந்து பெண்களுக்காக கொடுத்திருக்கக்கூடிய அந்த மாநிலத்தோட நேம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகா. ஓகே, கர்நாடகாவுல பெண்களுக்காக இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, சோ இந்த மாதிரி லீவ் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ பெய்டு லீவு. ஓகே, ஒவ்வொரு பெண்களுக்கும். ஓகேவா, சோ ஒர்க் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்கும் அந்த பெய்டு மென்சுரல் லீவ் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, which bank crossed $100 billion in market capitalization in November 2025? நவம்பர் 2025 எந்த வங்கி சந்தை மூலதனத்தில் $100 பில்லியனை தாண்டியதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த பேங்க் அப்படின்னா SBI, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகே, சோ இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? மும்பைல இருக்கு. Who has been awarded the மனோகர் பரிக்கார் யுவா சயின்டிஸ்ட் அவார்ட் 2025? மனோகர் பரிக்கார் யுவ விஞ்ஞானி விருது 2025 யாருக்கு வழங்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. யாருக்கு அப்படின்னா சாய் கௌதம் கோபாலகிருஷ்ணன், இவருக்கு தான் கொடுத்திருக்காங்க. இதோட கேஷ் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 5 lakh.
which country has become the world's first cashless nation? ஓகேவா, உலகின் முதல் பணமில்லா நாடாக மாறிய நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்வீடன். ஓகேவா, சோ ஸ்வீடன் தான் ஃபர்ஸ்ட் கேஷ்லெஸ் நேஷன். இதோட ஸ்வீடனோட கேபிட்டல் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேபிட்டல் எது? ஸ்டாக்ஹோம். ஸ்வீடனோட கேபிட்டல் வந்து ஸ்டாக்ஹோம். ஓகே, அடுத்த கொஸ்டின். சோ நீங்க வந்து கரண்ட் அஃபேர் படிக்கும் போதே ஸ்டாட்டிக் ஜிகேயும் சேர்த்து படிச்சுக்கணும். ஓகே, ஸ்வீடனோட கேபிட்டல் எது? ஸ்டாக்ஹோம். நீங்க தனியா உட்கார்ந்து ஒவ்வொரு கண்ட்ரியும் எடுத்து அதுக்கான கேபிட்டல் படிக்கிறத விட நியூஸ்ல எந்தெந்த கண்ட்ரிலாம் வருதோ அதோட கேபிட்டலை அப்பவே படிச்சிட்டீங்க அப்படின்னா தனியா உட்கார்ந்து ஸ்டாட்டிக் ஜிகே படிக்க வேண்டாம். Who has been awarded World Leader for Peace and Security 2025? அமைதி மற்றும் பாதுகாப்புக்கான உலக தலைவர் 2025 என்ற விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. சோ யாருக்கு கொடுத்திருக்காங்க? குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர். ஓகே, சோ இவருக்கு தான் அமைதி மற்றும் பாதுகாப்புக்கான தலைவர் அப்படிங்கக்கூடிய விருது வந்து கொடுத்திருக்காங்க. வாட் இஸ் இந்தியாஸ் குளோபல் ரேங்கிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் பைப்லைன்ஸ் ஆஃப் லோ அண்ட் நியர் ஜீரோ எமிஷன் இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்? குறைந்த மற்றும் பூஜ்ஜிய உமிழ்வு கொண்ட தொழில்துறை திட்டங்களில் இந்தியாவின் தரவரிசை என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இந்தியா எத்தனாவது பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3rd பிளேஸ்ல இருக்கு. ஓகே, which Indian origin leader has been elected as the governor of Virginia? ஓகேவா, சோ வர்ஜீனியாவின் ஆளுநராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய வம்சாவளி தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சோ யாரு அப்படின்னா கஜாலா ஹாஷ்மி. ஓகே, கஜாலா ஹாஷ்மி இவர் வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். ஓகே, இந்தியாவில இருந்து அங்க போய் இருக்கவங்க. ஓகே, சோ இவர் தான் பாத்தீங்கன்னா இந்த வர்ஜீனியாவோட கவர்னரா வந்து இவரை வந்து என்ன பண்ணிருக்காங்க? தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஓகே, வேர் வாஸ் த சர்வை வெசல் ஐஎன்எஸ் இஷாக்? ஓகே, இஷாக் கமிஷன்ட். ஐஎன்எஸ் இஷாக் ஆய்வு கப்பல் எங்கு இயக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னா கொச்சியில. ஓகே, அடுத்த கொஸ்டின். Which benchmark has been launched by OpenAI in 2025 to evaluate AI models on Indian languages and cultural context? இந்திய மொழிகள் மற்றும் கலாச்சார சூழலில் AI மாதிரிகளை மதிப்பிடுவதற்கு 2025ஆம் ஆண்டில் OpenAI ஆல் எந்த அளவுகோல் தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. சோ இந்தியா QA, இண்ட் QA. Who became the Director General of BIS, Bureau of Indian Standard ன்னு சொல்லுவோம். சோ BIS ஓட இயக்குனராக, ஓகே, இயக்குனர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் யார்? டைரக்டர் ஜெனரல் ஆஃப் BIS யாரு அப்படின்னா சஞ்சய் கார்கே. ஓகே, சோ அப்பாயின்மெண்ட் எல்லாமே நீங்க வந்து படிச்சுக்கணும். NTPC பொறுத்த வரைக்கும் நவம்பர்ல இருந்து உங்களுக்கு ஜூன்ல எக்ஸாம் வருது அப்படின்னா நவம்பர் டு மே வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் எல்லாமே நீங்க வந்து படிச்சுக்கணும். அதனாலதான் நம்ம பாத்தீங்கன்னா நவம்பரும் டிசம்பரும் உங்களுக்கு மந்த்லி கரண்ட் அஃபேரா கொடுத்துருவோம். ஜனவரியில இருந்து ஜனவரி 1, 2 டெய்லி கரண்ட் அஃபேர் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட், ஸ்போர்ட்ஸ், புதுசா நடக்கக்கூடிய மிலிட்டரி எக்ஸசைஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்ல இருந்தும் CA வந்து கொடுப்பாங்க. எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுவோம். சோ டெய்லி கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சோ BIS ஓட டைரக்டர் ஜெனரல் யாரு? சஞ்சய் கார்க். ஓகே, சோ இப்போ இந்த BIS ஓட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லியில இருக்கு. விச் Caribbean countries received 20 tons of relief aid from India after Hurricane Melissa? ஓகே, மெல்லிசா புயலுக்கு, ஓகே, மெல்லிசா சூறாவளிக்கு பிறகு எந்த கரீபியன் நாடுகள் இந்தியாவிடம் இருந்து 20 டன் நிவாரண உதவியை பெற்றன? எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜமைக்கா அண்ட் கியூபா. ஓகே, இந்த கரீபியன் கண்ட்ரீஸ் தான் இந்தியாவில இருந்து என்ன பண்ணிருக்காங்க? அங்க நடந்த சூறாவளிக்கு நிவாரண உதவிகள் வந்து வாங்கியிருக்காங்க. எவ்வளவு அப்படின்னா 20 டன் நிவாரண உதவிகள். When is World Tsunami Awareness Day observed each year? உலக சுனாமி விழிப்புணர்வு தினம் ஒவ்வொரு ஆண்டும் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? 5 நவம்பர். 5 நவம்பர் வந்து சுனாமி அவேர்னஸ் டே. Who won the 2025 பாரிஸ் மாஸ்டர்ஸ் மென்ஸ் சிங்கிள் டைட்டில்? 2025 பாரிஸ் மாஸ்டர் ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர். இந்த கொஸ்டின் இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய குரூப் டி எக்ஸாம்ல கூட ஒரு 4 டைம் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு ஷிஃப்ட்லயும். 27 நவம்பர்ல இருந்து குரூப் டி எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? சோ அதுல ஒரு 4 டைம் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. நாம கூட குரூப் டி அனாலிசிஸ் இது பண்ணும்போது டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நம்ம CA PDF கோர்ஸ்லயும் உங்களுக்கு இந்த கொஸ்டின் வந்து கொடுத்திருக்கோம். 2025 பாரிஸ் மாஸ்டர் ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யாரு அப்படின்னா ஜானிக் சின்னர். Which author was shortlisted for the Booker Prize 2025 for the loneliness of Sonia and Sunny? சோனியா மற்றும் சன்னியின் தனிமைக்காக 2025ஆம் ஆண்டு புக்கர் பரிசுக்கு பட்டியலிடப்பட்ட எழுத்தாளர் யார்? ஓகே, சோ இந்த புக்குக்காக யாருக்கு வந்து 2025ஆம் ஆண்டுக்கான புக்கர் பிரைஸ் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா கிரண் தேசாய்க்காக. ஓகே, எந்த புக்கோட நேம் வந்து பாத்துக்கோங்க, லோன்லினஸ் ஆஃப் சோனியா அண்ட் சன்னி. Which country enforced the world's first ஜெனரேஷனல் ஸ்மோக்கிங் பேன்? உலகின் முதல் தலைமுறை புகைப்பிடித்தல் தடையை அமல்படுத்திய நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. மாலத்தீவ்ஸ். ஓகே,
which country officially launched the new nuclear powered submarine Khabarovsk? Okay. ஸோ கப்ரௌஷ்க் இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. புதிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலான கப்ரௌஷ்கை அதிகாரப்பூர்வமாக ஏவிய நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா ரஷ்யா. Who has been appointed as the Controller General of Defense Account? ஓகே, டிஃபென்ஸ் அக்கௌண்டோட ஜெனரலாக கண்ட்ரோலர் ஜெனரலா நியமிக்கப்பட்டவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா விஸ்வஜித் சாகை. Who has been assumed charge as the Chief of Materiel of the Indian Navy? இந்திய கடற்படையின் தளவாடத்துறையின் தலைவராக யார் பொறுப்பேற்றுள்ளார்? யாரு அப்படின்னா பி சிவகுமார். Where was India's first fully digitized national marine fisheries census 2025 launched? இந்தியாவின் முதல் டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட தேசிய கடல் மீன் வள மக்கள் தொகை கணக்கெடுப்பு எங்கு தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எங்க அப்படின்னா கொச்சியில. ஓகே, அடுத்த கொஸ்டின். The trophy of the 2025 FIDE World Chess Cup has been named after which Indian chess legend? 2025 FIDE உலக சதுரங்க கோப்பையின் அந்த கோப்பையோட நேம் வந்து எந்த சதுரங்க ஜாம்பவனோட நேமா வந்து மாத்திருக்காங்க. ஓகே, the trophy of 2025 FIDE World Chess Cup. ஓகே, சோ இந்த நேம வந்து யாரோட நேமா மாத்திருக்காங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் செஸ் கிராண்ட் மாஸ்டர் இருக்காரு இல்லையா, சோ யாரு விஸ்வநாதன் ஆனந்த். ஓகே, சோ அவரோட நேமா தான் என்ன பண்ணிருக்காங்க மாத்திருக்காங்க. ஓகேவா? சோ இதுதான் நவம்பர் மந்தோட 100 கரண்ட் அஃபேர். ஓவராலா உங்களுக்கு ஒரு 5 கிளாஸ்ல நாம வந்து டீச் பண்ணிருப்போம். சோ இந்த 5 கிளாஸ்ல நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 100, 110 முக்கியமான கரண்ட் அஃபேர் வந்து ஒரு ஒன் லைனராவும் அதுக்கு கீழே ஒரு பிரீஃபான எக்ஸ்பிளனேஷனோடையும் டிஸ்கஸ் பண்ணிருப்போம். சோ கரெக்டா இந்த 5 வீடியோஸையும் பாத்துட்டீங்க அப்படின்னா நவம்பர்ல இருக்கக்கூடிய டாப் கரண்ட் அஃபேர் வந்து நீங்க கவர் பண்ணிடலாம். இதுக்கு அடுத்து டிசம்பரோட கரண்ட் அஃபேர் வந்து நாம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சோ இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ கரெக்டா டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நான் இப்பதான் மேம் ரயில்வே படிச்சிட்டு இருக்கேன், எஸ்எஸ்சி படிச்சிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா 21 ஜனவரியில ரிலீஸ் பண்ண போறாங்க. எஸ்டர்டே வீடியோல உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நாம கொண்டு போற கிளாஸஸ் வந்து உங்களுக்கு என்டிபிசிக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், குரூப் டிக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதே மாதிரி எஸ்எஸ்சி ஜிடிக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. 21ஆம் தேதி அடுத்த குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் வருது. அதே மாதிரி பிப்ரவரியில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செக்ஷன் கண்ட்ரோலருக்கான எக்ஸாம் வந்து நடக்க போகுது. செக்ஷன் கண்ட்ரோலரோட எக்ஸாம் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதை பத்தியும் எஸ்டர்டே வீடியோல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். செக்ஷன் கண்ட்ரோலருக்கு கரெக்டா ஒரு 40 நாள் தான் டைம் இருக்கு. ஸோ இந்த டைம்ல நான் டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல எஸ்சி செக்ஷன் கண்ட்ரோலருக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து லான்ச் பண்ணிருக்கோம். அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எஸ்எஸ்சி ஜிடிக்கும் 40 டேஸ் தான் டைம் இருக்கு. இதுக்கும் நான் டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் ஜிடிக்கான டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர் வேணும் அப்படின்னா கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய கரண்ட் அஃபேர் டெய்லி பேசிஸ்ல எனக்கு கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏ பிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்ச் அண்ட் கரண்ட் அஃபேருக்கான ஃபீஸ் வந்து 499. நான் எதுவுமே படிக்கல மேம், இப்பதான் நியூவா படிக்க ஆரம்பிச்சிருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, கிளாஸஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு ஆல் இன் ஒன்னுனா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்னா ஐ வாண்ட் சிஏ, டெஸ்ட்னா ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, வேற எதுவும் உங்களுக்கு எக்ஸாம் பத்தி டவுட் இருக்கு, இப்பதான் புதுசா எக்ஸாமுக்கு படிக்க வந்திருக்கேன், எனக்கு எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியல, எந்த எக்ஸாம் படிக்கணும்னு தெரியல, ரயில்வேயா, எஸ்எஸ்சியா, பேங்கிங்கா, ஆர்மியா இல்ல நேவி எக்ஸாமான்னு எது சூஸ் பண்ணணும்னு தெரியலனாலும் இந்த நம்பருக்கே நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ஈவினிங் 7 o'clock வரக்கூடிய கிளாஸஸையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதுல முக்கியமான மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ 2 டைமையும் நோட் பண்ணிக்கோங்க. மார்னிங் 11 o'clock. ஓகே, மார்னிங் 11 o'clock பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேருக்கான கிளாஸ், ஈவினிங் 7 o'clock பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ், ரீசனிங், ஜிகேக்கான கிளாஸ் இருக்கும். ஸோ நோட் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இன்ஃபர்மேஷனை மறக்காம ஷேர் பண்ணுங்க. வேற யாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல எக்ஸாம் எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா அவங்களுக்கும் நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.